வாழ்க்கையில உண்மையான நண்பர்கள் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, இந்த கேள்விக்கு வழிகாட்டுற ஒரு பழங்கால ஞானத்தை ஒரு அழகான கதை மூலமா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? எந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்கும், எது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான்? சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும். நம்ம வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், ஆனா உண்மையிலே யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிப்பாங்க? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பல 100 வருஷமா மக்களுக்கு வழிகாட்டிட்டு வர்ற ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இருக்கு. அது இந்த கேள்விக்கு அழகா பதில் சொல்லும். பாத்தீங்களா, இந்த அழகான வரிகள் உண்மையான நட்புக்கான ரெண்டே அடையாளங்களை தெளிவா சொல்லுது. ஒன்னு, நாம எப்பவும் மறக்காம மனசுல வச்சுக்க வேண்டியது. இன்னொன்னு, என்ன ஆனாலும் நாம கைவிடவே கூடாதது. சரி, இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு சின்ன அழகா சூரிய ஒளி படுற தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு கதைக்குள்ள போலாம். அந்த தோட்டத்துல எலாரான்னு ஒரு குட்டி மரக்கன்று இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய கனவு, நல்லா உயரமா வளர்ந்து வானத்தையே தொடணும்னு. அது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, தன்னைக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்களோ அவ்வளவு பலம்னு நம்புச்சு. சொல்லப்போனா அதுக்கு நண்பர்கள் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்ல. கலர் கலரா பூக்கள், ரீங்காரம் போடுற தேனீக்கள், ஜாலியா ஆடுற பட்டாம்பூச்சிகள்னு எல்லாமே அதோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த தோட்டம் எப்பவும் சிரிப்பும் சத்தமா இருக்கும். இந்த சந்தோஷத்துல எல்லாரா தன்னை ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி நினைச்சுக்கிச்சு. இப்பதான் கதையில ஒரு முக்கியமான விஷயம் வருது. எல்லாரோட வாழ்க்கையில 2 விதமான நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல அதோட கவனம் ரொம்ப வெளிச்சமா பளிச்சுன்னு தெரிஞ்ச ஒரு குரூப் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது, ஒரு பக்கம் பூக்களும் தேனீக்களும் நல்ல வெயில் அடிக்கும்போது ஜாலியா வந்து பேசுவாங்க, எல்லாரோட அழக பாராட்டுவாங்க. ஆனா மழை வந்தாலோ ராத்திரி ஆனாலோ ஆளையே காணோம். இன்னொரு பக்கம் அங்கே ஒரு பழைய ஆலமரம், அது பாட்டுக்கு அமைதியா அசையாம நிக்கும். ஆனா எப்பவும் அங்கேதான் இருக்கும். அந்த ஆலமரம் தான் ஒரு மாசற்ற ஆன்மாவின் நண்பர். அது பெருசா பேசாது, புகழாது. ஆனா அது அங்க இருக்கிறதே எல்லாராவுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுத்துச்சு. இந்த மாதிரி அமைதியான நிலையான குணம் கொண்ட நண்பர்கள் தான் நாம எப்பவும் நினைவில் வச்சுக்க வேண்டிய முதல் வகை நட்பு. வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கோடைக்காலம் அந்த தோட்டத்துக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. நட்போட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிய வைக்கிற ஒரு கஷ்டமான நேரம் அது. ரொம்ப நாள் மழையே இல்ல, பயங்கர வறட்சி. பூக்கள் எல்லாம் வாடி வதங்கிடுச்சு. தேனீக்கள் எல்லாம் தேன் தேடி வேற எங்கேயோ பறந்து போயிடுச்சு. பாவம் எல்லாரா முதல் தடவையா அதுக்கு ரொம்ப தனிமையாவும் பயமாவும் இருந்துச்சு. அதோட இலைகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சது, தண்டு சோர்ந்து தொங்க ஆரம்பிச்சது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம வாடி போயிருவோன்னு எல்லாரா நினைக்கும்போது ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அது வரைக்கும் அது கண்டுக்கவே செய்யாத ஒரு சின்ன நீரோட அது கிட்ட இருந்த கடைசி சொட்டு தண்ணிய கூட எல்லாராவோட வேர்களுக்கு கொடுத்துச்சு. அது சின்ன உதவிதான், ஆனா அந்த நேரத்துல அதுதான் எல்லாராவோட உயிரே. அந்த நீரோடை தான் எல்லாராவோட துன்பத்துல துணை நின்ன நண்பன். அது வார்த்தையால நட்ப காட்டல, செயலால நிரூபிச்சது. இதுதான் நாம என்ன ஆனாலும் சரி ஒருபோதும் கைவிடவே கூடாத 2வது வகை நண்பர். கொஞ்ச நாள்ல நல்ல மழை வந்துச்சு. தோட்டமே மறுபடியும் செழிப்பாச்சு. ஆனா இப்போ எல்லாராவோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. அது ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு இருந்துச்சு. வெறும் புகழுக்கும் உண்மையான பிணைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ உண்மையான நட்புங்கிறது இந்த 2 தூண்கள்ல தான் நிக்குது இல்லையா? ஆலமரம் மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமுடையவங்களோட நட்பை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. அந்த நீரோட மாதிரி நம்ம கஷ்ட காலத்துல கூட நிக்கிறவங்களோட நட்பை நம்ம எப்பவும் கைவிடக்கூடாது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க ஆலமரம் யாரு? உங்க நீரோட யாரு? அவங்கள அடையாளம் கண்டு அவங்க நட்பை மதிக்கிறது தான் நம்ம உண்மையான நட்புக்கு செய்யற முதல் மரியாதை.